அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு தேங்காய். பாருங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ஸு. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தேங்காவை போட்டு ஒரு வதக்கிடணும். இதை நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ரொம்ப வழுவழுப்பாக அரைக்கக்கூடாது. எப்போதுமே இந்த தொகையெல்லாம் இது எல்லாத்துக்குமே இந்த தொகையல் செட் ஆகும். இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே செட் ஆகும். இதை கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா,